Hi friends, இன்னைக்கு நம்ம சிம்பிளான லஞ்ச் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நான் இன்னைக்கு அரைக்கீரையில பருப்பு எதுவும் போடாம புளி போட்டு ஒரு கடையல் பண்ண போறோங்க. காலிஃப்ளவர் ஃப்ரையும் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல அரைக்கீரை புளி கடையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கட்டு அரைக்கீரையை க்ளீன் பண்ணி வச்சிருக்கேங்க. 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுள்ள புளியில் கொட்டை நாரெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். ஒரு 5-6 பல்லு பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ கீரையை வேக வச்சுக்கலாம். குக்கரில் முதல்ல கீரையை போட்டுக்குங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 6 பல்லு பூண்டு தோல் உரிச்சு வச்சிருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, கீரையை வேக வச்சுக்கலாம். கீரை வேகிறதுக்கு நான் 1/4 கப்புக்கும் குறைவான தண்ணி சேர்த்துருக்கேங்க. ஏன்னா கீரையிலேருந்து கொஞ்சம் தண்ணி வெளிவரும், அதனால் தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கலாம். குக்கரை மூடிட்டு 2 விசில் வரட்டுங்க, வெயிட் பண்ணலாம். அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, கீரை நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை மத்து வச்சு கடையவும் செய்யலாம். நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பல்ஸ் மூடில் ஒரு பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அரைச்சிட்டு வந்துடலாங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டுங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம அரைச்சி வச்ச கீரையை சேர்த்துக்கலாம். கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும், அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, கீரை ரெடி ஆயிடுச்சு. இந்த அரைக்கீரை புளிக்கடையல் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க.
இந்த கீரை கடையிலுக்கு காலிஃப்ளவர் ஃப்ரை சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குங்க. இப்போ இதை சுடு தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். சுடு தண்ணியில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துடலாங்க. காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு வாஷ் பண்ணதுனால உப்பு கம்மியாகவே சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம காலிஃப்ளவர் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வந்திருக்கு. நம்ம எடுத்துடலாம். மீதி இருக்க காலிஃப்ளவரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேங்க. பாருங்க, நல்ல கிறிஸ்பியான ரொம்ப டேஸ்டான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, இன்னைக்கு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. இந்த அரைக்கீரை புளிக்கடையல் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. 2 ஸ்பூன் கீரை போட்டாலே போதுங்க, 1 கப் சாதத்துக்கு சரியாக இருக்கும். இந்த கீரை சாதத்துக்கு காலிஃப்ளவர் ஃப்ரை சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. இந்த லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு 1/2 ஹவரே ரொம்ப அதிகங்க. அரைக்கீரை புளிக்கடையிலும் காலிஃப்ளவர் ஃப்ரையும் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. தேங்க்யூ.